ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிறுதானிய கஞ்சி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த சிறுதானிய பவுடரில் 21 சிறுதானியங்கள் சேர்ந்துருக்கு. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன், பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி சிறுதானிய கஞ்சி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சிக்கின்னு ஒரு பெரிய கிண்ணத்தில் 2 டம்ளர் அளவு, பெரிய டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி அளவு கொதிக்க விட்டுடுவோம். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் டீஸ்பூனாக இருந்தால் 5லேருந்து 7 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இல்லை சட்னி கரண்டி, குழிக்கரண்டி மாதிரி இருந்தால் அதில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஏற்ற மாதிரி கஞ்சி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஞ்சி பவுடரை இதில் ஊற்றுவோம். இந்த தண்ணியில் ஊற்றும் போது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக கரண்டியை விடாமல் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருப்போம். அது நல்லா கொதித்து வர வரைக்குமே கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிகள் தட்டாமல் இருக்கும். ஏன்னா இதில் எல்லா வித சத்துக்களுடைய சிறுதானியமும் அடங்கியிருக்குது. குறிப்பாக பார்க்கணுன்னா நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி, வரகரிசி, குதிரைவாளி, இந்த மாதிரி நிறைய 21 ஐட்டம் இந்த பவுடரில் சேர்ந்துருக்கு. இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இதை டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த சிறுதானிய பவுட்ரு உதவுது. இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற்றிட்டு இதில் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி சக்கரை பிடிக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் இதில் உப்பு, தயிர் கலந்து கூட குடிக்கலாம். இந்த சிறுதானிய சத்து மாவு கஞ்சியாக கலக்கி குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடல் சோர்வு நீங்கும். கை கால்களில் ஏற்படக்கூடிய எலும்பு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாகும். ரத்தம் விருத்தியும் அதிகமாகும். உங்களுக்கு இந்த பவுடர் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் விவரமும் உங்களுக்கு தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Bye.